பெட்டி படம் தமிழ்நாட்டு மட்டும் 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 92 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 61 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 4,22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 18,59 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. கேரளால இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 9 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 64 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா அதுக்கப்புறம் தெலுங்கானால இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 25,40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 155,64 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. நார்த் இந்தியால இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 4,47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 16,54 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல இந்த படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 3,12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 42,74 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே பெத்தி படத்துடைய 4th டே கலெக்ஷன் அப்படின்றது 38,22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 4 நாள் சேர்த்து 238,76 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. இது நெக்ஸ்ட் பிளாஸ்ட் படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 2,56 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 11 நாள் சேர்த்து 23,93 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால இந்த படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 11 நாள் சேர்த்து 3,99 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கேரளால இந்த படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1,36 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 11 நாள் சேர்த்து 11,75 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 11th டே கலெக்ஷன் அப்படின்றது 7 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 11 நாள் சேர்த்து 4,59 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல பிளாஸ்ட் படத்துடைய 11வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 2,04 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 11 நாள் சேர்த்து 14,40 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. தென் ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே பிளாஸ்ட் படத்துடைய 16வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 6,45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 11 நாள் சேர்த்து 58,66 லட்சம் ரூபாய் இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஃபைனலா சிறு நடிப்புல வெளியே இருக்க கருப்பு படத்துடைய 24வது நாள் கலெக்ஷன் அந்த அளவுக்கு பண்ணிருக்கு அப்படின்றத அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 24th கலெக்ஷன் அப்படின்றது 1,72 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 163,92 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால இந்த படத்துடைய 24th டே கலெக்ஷன் அப்படின்றது 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 21,85 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வசூல் பண்ணிருக்கு. கேரளால இந்த படத்துடைய 24th டே கலெக்ஷன் அப்படின்றது 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 13,63 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா அதுக்கப்புறம் தெலுங்கானால கருப்பு படத்துடைய 24th டே கலெக்ஷன் அப்படின்றது 14 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 39,72 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 24th டே கலெக்ஷன் அப்படின்றது 4 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 4,38 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல இந்த படத்துடைய 24th டே கலெக்ஷன் அப்படின்றது 27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 91,82 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஸோ ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே கருப்பு திரைப்படத்துடைய 24வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 2,35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. மொத்தமா 24 நாள் சேர்த்து 335,32 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸுடைய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.